ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் நம்ம செலிபிரிட்டி மகி. தினம் ஒரு தகவலை கண்டறிங்கள், வாழ்க்கையில் நல்லா இருங்கள். உண்மையாக இருந்து பாருங்க, சில நேரங்களில் அந்த உண்மை உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம். அப்போது ஒரு அம்மா வந்து லிஃப்ட்டில் ஏறுறாங்க. அப்போ லிஃப்ட்டில் ஏறதுக்கு முன்னாடி அவங்க கையில் இருந்த ஒரு பேக்கில் ஒரு 2 lakhs அமௌண்ட் வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த இன்டர்வியூ போகிற பர்சன் வந்து அந்த பணத்தை வந்து கீழே விழுந்ததை பார்த்துட்டான். உடனே அந்த அம்மா லிஃப்ட்டில் ஏறி மேலே போயிட்டாங்க. அதுக்குள்ளே அவன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு படிக்கட்டு வழியாக ஓடி போய் மேலே போகிறான். அதுக்குள்ளே அந்த அம்மா பணம் இங்கே கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த லிஃப்ட்லேயே வந்து கீழே வந்துட்டாங்க. திருப்பி அவன் அந்த படிக்கட்டு வழியாக திரும்பி இறங்கி கீழே வரான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அந்த அம்மா திருப்பி பார்த்துட்டு அவங்க மேலே போகிறாங்க. திருப்பி இவன் படிக்கட்டு வழியாக திருப்பி மேலே ஓடுறான். அப்போ மேலே ஓடினோடனே அந்த அம்மா வந்து திருட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா உங்கள் பணம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அப்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் அங்கேருந்து உடனே வந்து இன்டர்வியூ ஹாலுக்கு வந்து போயிட்டான். இன்டர்வியூ ஹாலுக்கு போன உடனே இன்டர்வியூ பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் டைம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்த டைமுக்கு வராமல் ஏன் லேட்டாக வரீங்க கேட்ட உடனே, இல்லை அவன் வந்து உடனே வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு நினச்சி சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். உடனே வந்து அந்த மேனேஜர் வந்து, வாங்க நீங்கள் வந்து உட்காருங்க, நான் எல்லாமே உங்களுக்கு நடந்தது வந்து கேமராவில் பார்த்துட்டு இருந்தேன். உங்களை மாதிரி இந்த மனசு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வந்து வேலை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வந்து எங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. இதுதாங்க உண்மையாக இருந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து சில நேரங்களில் அந்த உண்மை நம்மளுக்கு வந்து கை கொடுக்குன்றது இது ஒரு அர்த்தங்க.